சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்டர் விநாயகன் பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருக்காருங்க. அண்ட் அதுல அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கப்பட்டது. இந்த ஜெயிலர் 2 படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்களா? இந்த படத்துல ஏதாச்சும் ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி இருந்து அந்த போர்ஷன்ல நீங்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கப்பட்டது. அண்ட் அதுக்கு ஆக்டர் விநாயகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா இந்த ஜெயிலர் 2 படத்துல நான் நடிச்சிருக்கேன். ஆனா மூவி டீம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சோ அதனால இதுக்கு மேல டீட்டெயிலா என்னால சொல்ல முடியாது. ஆனா இந்த படத்துல நான் கண்டிப்பா நடிச்சிருக்கேன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ மேபி இந்த ஜெயிலர் 2 படத்துல ஏதாச்சும் பிளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி இருந்து அதுல ஆக்டர் விநாயகன் கூட வர மாதிரி இருக்கலாம். சோ அதை எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தி உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஜெயிலர் 2 படத்தை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். டிசம்பர் 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டாரோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்துடைய ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. சோ அந்த ப்ரோமோவை பத்தி லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஏகப்பட்ட ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க இல்லையா? சோ அவங்களுக்கான ஒரு கேரக்டர்ஸ் போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ எந்த மாதிரி ப்ரோமோவா இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து தலைவர் 173 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ண போறாரு. சூப்பர் ஸ்டார் கூட அனிருத் இன்னொரு தடவை கொலாபரேட் பண்ண போறாரு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆனா இப்ப வர லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கு பதிலா மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் இருக்காரு இல்லையா, அவரு தான் மியூசிக் பண்ண போறாரு. அவர்கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ராம்குமார் பாலகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் சாம் சிஎஸ் அவர் மியூசிக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாராமா. சோ இதுல எது ஃபைனலைஸ் ஆக போகுது அப்படிங்கிறது கிளியரா தெரியல. சோ இதை பத்தி உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ்கே உடைய பராசக்தி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துடைய அடுத்த அப்டேட் படத்துடைய தேர்ட் சிங்கிள் தான். இந்த வாரம் எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆகும். அப்படின்னா அடுத்த வாரம் ஸ்டார்டிங்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா பராசக்தி படத்துடைய ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜனவரி 4 அல்லது 5ஆம் தேதி இந்த 2 தேதிகள்ல பராசக்தி படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா பராசக்தி படத்துடைய ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. ஆக்சுவலா இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா வலைபேச்சு சேனல்ல வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இப்ப லாஸ்ட் 2 டேஸ் நம்மளால வீடியோ போட முடியல. அதுக்கான காரணம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சோ அதனால இந்த அப்டேட்டை உங்கள்கிட்ட சொல்ல முடியாம போயிருச்சு. சரி அதை விடுங்க. அடுத்து பராசக்தி படத்துடைய கிளைமேக்ஸ் பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அதாவது இப்ப இந்த அமரன் படத்துல எஸ்கே பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல இறந்து போற மாதிரி சீன் இருக்கும் இல்லையா? சோ அந்த சீன் தான் படத்தையே தூக்கி நிப்பாட்டுச்சு. பயங்கரமான சீன் அது. பாக்குற எல்லா ஆடியன்ஸுமே அழுகு வச்சுச்சு இல்லையா? அண்ட் அதே மாதிரி சேம் கிளைமேக்ஸ் தான் இந்த பராசக்தி படத்துலயுமே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. எஸ் ஆமாங்க, பயங்கரமான எமோஷன் சீனா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா இருக்க போகுது. அதாவது இந்த படத்துல எஸ்கே அண்ட் அதர்வா இவங்க 2 பேருமே காலேஜ் ஸ்டூடெண்டா தான் வர போறாங்க. அண்ட் இந்த படத்துடைய மெயின் வில்லனான ரவி மோகன் அவர் பாத்தீங்கன்னா படத்துல போலீஸ் ஆபீசரா வர போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அவரு தான் பாத்தீங்கன்னா படத்துடைய கிளைமேக்ஸ்ல எஸ்கேவை சுடுற மாதிரி சீன் இருக்குங்க. துப்பாக்கியால எஸ்கே சுடுறாரு. அண்ட் அதே இடத்துல தான் படத்துடைய டைட்டில் கார்டுமே போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த சீனே ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதை பத்தி உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து எஸ்கே உடைய எஸ்கே 26 ப்ராஜெக்ட் பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அதாவது இந்த கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜய் அவர்களும் வெங்கட் பிரபு அவர்களும் இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்குக்காக வெளிநாடு போயிருந்தாங்க இல்லையா? அண்ட் அதே மாதிரி இப்ப எஸ்கேவும் வெங்கட் பிரபுவும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ அமெரிக்கால இருக்கக்கூடிய லோலா விஎஃப்எக்ஸ் கம்பெனி அங்க பாத்தீங்கன்னா எஸ்கேவும் வெங்கட் பிரபுவும் போயிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ப்ராஜெக்ட் ஒரு டைம் டிராவல் கான்செப்டா இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி படத்தோட பட்ஜெட்மே பெருசா இருக்க போகுது. படத்துல விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ அதுக்காக தான் இப்ப எஸ்கேவும் வெங்கட் பிரபுவும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு லோலா விஎஃப்எக்ஸ் கம்பெனிக்கு போயிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய ப்ரே ப்ரொடக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் அதே மாதிரி படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஜனவரி எண்டுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் யஷ் நடிச்சிட்டு இருக்கிற டாக்ஸிக் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த டிசம்பர் எண்டுக்குள்ள முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துடைய டைரக்டருக்கும் யஷுக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் அதனால ஒரு சில சீன்ஸை யஷ் தான் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? நம்ம சொன்ன மாதிரி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தை எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் படமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டிராப் இருக்கும். ஆனா அது பெரிய பட்ஜெட் திரைப்படம் இல்லையா? சோ அதனால என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்படி படம் எடுக்கும்போது அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்தோட பட்ஜெட்டும் பெருசு, இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனுமே பெருசா தான் இருந்துட்டு இருக்கு. சோ இதை பத்தி உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இப்ப இந்த டாக்ஸிக் திரைப்படத்துடைய டீசர் பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அதாவது ஜனவரி 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸிக் திரைப்படத்துடைய டீசர் மாதிரி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு.
கிடைச்சிருக்கு. அண்ட் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த டாக்ஸிக் திரைப்படம் பார்த்தீங்கன்னா மார்ச் 19ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஆக்டர் சூரியோடைய அடுத்த படங்களை பத்தி அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குங்க. அண்ட் அந்த வகையில இப்ப சூரிய நடிச்சிட்டு இருக்கிற திரைப்படம் வந்து மண்டாடி திரைப்படம். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் 65 கோடி அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 65 கோடிங்கிறது பெரிய பெரிய பட்ஜெட். அண்ட் இப்ப படத்தோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 கோடி ரூபாயாமாங்க. சோ இந்த படத்து மேல இருக்கிற நம்பிக்கையில இது இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை போட்டு படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. சோ சூரிக்கு இருக்கிற மார்க்கெட் வச்சு பார்க்கும்போது 80 கோடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மண்டாடி திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சூரி ஸ்டார்ட் பண்ண போறது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அயலான் இன்டர்நெட் நாளை படங்களை டைரக்ட் பண்ண டைரக்டர் ரவிக்குமார் அவர் வந்து சூரிய கிட்ட ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருக்காரு. டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ இப்ப சூரிய வந்து பாத்தீங்கன்னா மண்டாடி படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படத்துடைய ப்ரே ப்ரொடக்ஷனுக்குமே சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இந்த மண்டாடி படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த டிலேவுமே இல்லாம சீக்கிரமா அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி அந்த படத்தோட வேலைகளா பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. சோ ரவிக்குமாரோட திரைப்படங்கள் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் திரைப்படங்களா தான் இருக்கும். அண்ட் அந்த வகையில இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் விஷ்ணு விஷால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் இப்ப ரீசெண்டா ஆரியன் திரைப்படம் விஷ்ணு விஷாலுக்கு ரிலீஸ் ஆயிருச்சு இல்லையா. சோ அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக இந்த படத்துக்கு ஒரு கேப் பண்ணி விட்டு இருந்தாங்க. அண்ட் இப்ப மறுபடியும் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த கட்டா குஸ்தி 2 திரைப்படம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் ஆர் மேல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இதுக்கு அடுத்து விஷ்ணு விஷால் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 11 படத்துடைய டைரக்டர் லோகேஷ் அஜில்ஸ் அவர் வந்து இப்ப ரீசெண்டா விஷ்ணு விஷால் கிட்ட ஒரு கதை ஒன்று நரேட் பண்ணிருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ இப்ப விஷ்ணு விஷால் பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை தான் அடுத்ததா ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி அந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் மந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அண்ட் அந்த ப்ராஜெக்டை யார் ப்ரொடியூஸ் பண்ண போறா என்ன ஏது அப்படிங்கிறது இப்போதைக்கு கிளியரா தெரியல. சோ கண்டிப்பா அதுவுமே சீக்கிரமா தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த விஷ்ணு விஷால் அண்ட் லோகேஷ் அஜில்ஸ் இந்த ப்ராஜெக்டை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் ஷாருக் கான் இப்ப நடிச்சிருக்கிற திரைப்படம் கிங் திரைப்படம். இப்ப ரீசெண்டா ஷாருக் கானுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்துடைய டீசர் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ இந்த டீசர் வந்து பாத்தீங்கன்னா பாக்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுல எஸ்ஆர்கே உடைய லுக்கும் அனிருத்தோட பீஜமும் தரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. பத்தானு வார் போன்ற படங்களா டைரக்ட் பண்ண டைரக்டர் சித்தார்த் ஆனந்த் தான் இந்த படத்தையுமே டைரக்ட் பண்றாரு. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒயர்எஸ் ஸ்பைன் நியூஸ்ல வரக்கூடிய திரைப்படம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற ப்ராஜெக்ட் தான். சோ இந்த படத்தோட ஷூட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அண்ட் இப்போ இந்த படத்தோட ரிலீஸ பத்தி கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2026 செப்டம்பர் மந்த் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ அடுத்த வருஷம் செப்டம்பர் மந்த் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.